இன்றைக்கி எம்இவியில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து 10 முந்திரி எடுத்துருக்கேன். 10 முந்திரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு. இது சும்மா 2 நிமிஷம் வறுக்க போகிறோம். இது வந்து 6 நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இதையும் நல்லா 2 நிமிஷம், ரொம்ப நேரம் இல்லைங்க, 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். 2 நிமிஷம் வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டுப்போம். இதை நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இல்லைங்க, அது வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ வந்து அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் போட்டு நம்ம நல்லா நைஸாக இப்போ அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா நான் பொடியாக 2 வெங்காயம் நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் வந்து இதில் போட்டு வதக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் இஞ்சி பூண்டு விழுது போடுறோன்னா நல்லா இருக்குங்க. நான்வெஜ் செய்யறதுக்கு இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இதில் வந்து நீச்ச ஸ்மெல்லாம் போங்க. நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன், அதனால் நீச்ச ஸ்மெல்லாம். இதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகும். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ போட்டுப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் நம்ம நல்லா போட்டுப்போம். இதெல்லாம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடய நல்லா வதங்கணும். இப்போ தனியா மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், தனியாத்தூள். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ லைட்டாக இந்த இது வதங்கிறதுக்கோசம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா தண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நான் சிக்கன் வந்து நல்லா 1/2 கிலோ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை போட்டு 2 நிமிஷம் வதக்கி போகிறேன். நல்லா தண்ணி இருவி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்லங்க அந்த பேஸ்ட்டு, அதையும் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். முந்திரி காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டோம்லங்க, அதெல்லாம் நல்லா இதுவும் 2 நிமிஷம் வதக்கிக்கணுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ போட்டுப்போம். இதையும் நல்லா 1 நிமிஷம் வதக்கிங்க. ரொம்ப வேணாம், 1 நிமிஷம் போதும். இது நான் வந்து 200 மில்லி தண்ணி எடுத்து வச்சுருங்க. நீ வீட்டில் ஒரு டம்ளர் இருந்தால் போதும், அந்த டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஆனால் இது வந்து 200 மில்லி தண்ணி. நம்ம கிரேவின்றதால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும் சிக்கன். ஏன்னா கடாயிலே வேக வைக்கிறதால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு சிம்லேயே வேக வச்சுப்போம். நடுவில் வேணால் நீங்கள் கலரி விட்டுக்கோங்க, நானும் கலரி விட்டுக்குவேன். 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கோங்க. இப்போ நான் திறந்து பார்த்துக்கிறேன். நடுவில் நான் ஒரு வாட்டி 2-3 வாட்டி கலரி விட்டுக்கினேன். நீங்களும் கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கிரேவி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி. இப்போ நம்ம வந்து இதை பவுலில் மாற்றிப்போம். நாங்கள் பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கிரேவி. நான் வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் செய்யலாம். இனிமேல் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சிக்கனு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன்.
ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.